75 டேஸ் ஆச்சு அந்த மூட்டை கட்டு சென்னைக்கு வந்து அடுத்த நாளே நம்மளை போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டாங்க. மனதளவில் நான் என்னமோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு தான் இருந்தேன். ஆனால் உடல் அளவில் ஜிம்முக்குலாம் போயிட்டு அண்ணன் பக்காவாக தான் இருந்தேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்துட்டு எமர்ஜென்சியாக பிளட் வேணும், கொஞ்சம் பிளட் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நானே சென்னையில் வந்ததுலேருந்து மண்டக்கோளாக சுற்றினு இருக்கேன். எங்கள் வீட்லேயே இந்த பைத்தியம் பிடிச்ச போகிறோன்ட்டு நானும் அமைதியாக கிளம்பிட்டேன். என் வாழ்க்கையில் நான் என்ன உருப்படியாக பண்ணியிருக்கணும் இல்லையோ, ஆனால் கடந்த ஒரு 3 வருஷத்தில் ஒரு 10 வாட்டியாவது பிளட் கொடுத்துருப்பேன். அதை நினச்சி நானே என்ன கொஞ்சம் பெருமையாக தான் நினச்சிப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது கால் பண்ணி கொஞ்சம் எமர்ஜென்சி பிளட்லாம் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் தயவு செஞ்சு யோசிச்சுட்டுலாம் இருக்காதீங்க. அப்படியே போயிட்டு கொடுங்க. அது அவங்களுக்கு மட்டும் நல்லது இல்லை, உங்களுக்குமே ரொம்ப நல்லது. நம்ம அப்படியே பிளட்டை கொடுத்துட்டு வெளியே வந்தோம். நம்மளுக்கு பிஸ்கெட்டும் ஜூஸும் கொடுத்துருந்தாங்க. ஜூஸ் நம்ம பக்காவா இருந்துச்சு, ஆனால் பிஸ்கெட் லைட்டாக அடைச்சிட்டே இருந்தான். அதனால பக்கத்தில் இருக்கணும் அதை தள்ளிட்டு சரி ஓகே வந்த வேலை தான் முடிஞ்சிச்சு அப்படியே கிளம்புறேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். தம்பி ஏதாவது சாப்பிட்டு வைப்பான்னாங்க. ஐயோ இல்லைங்க பரவாயில்ல நான் கிளம்புறேன்னு. தம்பி நான் பே பண்ணுறப்பா சாப்பிடுப்பான்னாங்க. மறுபடியும் வேணாம் தான் சொன்ன உண்மையா. அதுக்கப்புறம் அவங்க கேட்டு வேணாம்னு சொன்னா சரி கிளம்புறீங்கன்னு சொல்ற போறாங்கன்ட்டு ஒரு மேகியும் ஒரு ஜூஸும் மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தூக்கத்தை போட்டு நண்பன் கூட போயிட்டு பிளட் குத்துறதுனால ஒரு லிட்டர் ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நண்பர்கள் வந்தாங்க. அவங்க கூட அட்டியை போட்டு கடைசியாக தோசையை போட்டு அண்ணன் அப்படியே நாளை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம்.